கமல்ஹாசன் நடிச்சிருக்காங்க. படம் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் நான் பாயிட்ல இருக்கேன். பிரபாஸ் தவிர எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்திருக்கும். லாஜிக்கலா ரொம்ப இருக்கு. நிஜமாலுமே தரமான ஒரு படம். ஓகேவா? நாகஸ்வின் சூப்பர் கிரியேட்டிவிட்டி. படம் ஸ்டார்டிங் ஓகே தான் ப்ரோ. ஒரு 130 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அவரேஜ் தான். பட் கமல் சார் ஆக்டிங் ஓகே. தென் வந்து லாஜிக்கலாக ரொம்ப இடிக்குது. ஆக்சுவலாக வந்து கர்ணன் வந்து அஸ்வத்தாமனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்கார். ஃபேஸ் ஒரே மாதிரி. லாஸ்ட் சீனில் வந்து 2 பேர் இவர் தான் கர்ணனா அப்படின்னு பவர் அந்த ஸ்டிக்கை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கர்ணனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் லாஜிக் இடிக்குது. போன படம் பிரபாஸ் சரியா எதுவும் போனது வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் ப்ரோ. இது ஓகே. லாஸ்ட் 30 மினிட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அதோட எண்டிங்கில் கமல்ஹாசன் நல்லா காமிச்சாங்க. இதில் யாரோட ஆக்டிங் பர்டிகுலராக? பிரபாஸ் ஓகே, அந்த முறை ஓகே, கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்கல. இல்லை, ஒரே ஒரு சாங் தான் வந்துச்சு. அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மியூசிக் போட்டு பண்ணியிருக்காரு. அதை பற்றி இல்லை சந்தோஷ் நாயர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அப்படி தெரியல. அது எப்படி இருக்கு? மியூசிக் ஓகே, மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. அது ஓகே. ஃபைட் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. லாஜிக்கலாக நிறைய வெடிக்குது. படம் பிடிச்சிருக்கா ப்ரோ? ஓகேவா? லாஸ்ட் 30 மினிட்ஸ் சொன்னாங்க, அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கமல் சார் அந்த ஃபைட் சீனு, கர்ணனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கர்ணனை காமிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. அதனால இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்குது. நான் நெட்ல டைரக்டர் சூப்பராக எக்ஸிக்யூட் நல்லா இருக்குது. இது கிளைமேக்ஸ் நிறைய பேர் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் நான் 3 ஹவர்ஸ் சினிமானா நான் அதாவது பார்த்தேன். அது வெளியே வந்து வரல. மியூசிக் டீசெண்டாக இருக்குது. இது சந்தோஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாயர் வெரி எமோஷனல் இல்லை, டீசெண்டாக இருக்குது சாங்ஸ் எல்லாம். ஏன்னா போன படம் பிரபாஸ்க்கு சலார் வந்து சரியா போல, இந்த வாட்டி அவருக்கு சூப்பராக இருக்கும். இது செகண்ட் பார்ட் எடுத்த லீடு சொல்றேன். ஆனால் அரே சொல்லக்கூடாது சொல்லலை. நல்லா ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நிறைய பேர் சீக்வல் இருக்கு சம்திங் சொல்லி சீக்கிரம் கம்பல்சரி இருக்கும் ப்ரோ. இது அப்புறம் தான் நல்லா இருக்கும். பிரபாஸ் கேரக்டர் எல்லாம் கேரக்டரைசேஷன் நல்லா இருக்கும். இல்ல அந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் அது நல்லா இருக்கு சம்திங் சொல்லிருக்காங்க. அந்த புட்டி கார் இல்லை சூப்பராக இருக்கு ப்ரோ. அது ரோபோட் மாதிரி வந்து எல்லாம் சூப்பராக இருக்கு. இவரு கமல்ஹாசன் கமல்ஹாசன் ப்ரோ. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ப்ரோ. இந்த ரோல் எப்போ அதை பண்ணல, டிஃப்ரெண்ட்டாக அந்த வாய்ஸ் பேஸு நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த படத்தில் ஏதாவது பர்டிகுலர் சீன் ரொம்ப பிடிச்சிருக்காங்க? அது சொல்ல தேட்டராக சொல்கிறாங்க. அது பிரபாஸ் லாஸ்ட்லாம் கண்ணான்னு அது லாஸ்ட் 30 மினிட்ஸ் அதான் அந்த ஃபேஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இதுக்கு முன்னாடி இப்போ பார்க்கல. இதான் செகண்ட் ஹவர் போகிறேன், திரும்பி போகிறேன், தெலுங்குல பார்க்க போகிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கா ப்ரோ? நீங்கள் கொடுத்த காசு சூப்பராக ப்ரோ. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது, செகண்ட் ஷோ திரும்பி வரேன் பார்க்கறதுக்கு. 3Dல எப்படி ப்ரோ இருக்கு படம்? 3Dல ஏன்னா பாதி பேர் 2D 3Dன்றாங்க. 3Dல விஷுவலா எப்படி? 3D அவ்வளோ எஃபெக்ட்ஸாக வரல இல்லை ப்ரோ. 2D போதும். பார்த்துண்ணா அது எப்படி இருந்தது ட்ரைலர்? அது நல்லா இருந்துச்சுண்ணா. விஷுவலா பார்க்க உனக்கு எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கும், ஓடும் ரொம்ப நாள். ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சுல அந்த ஸ்டெல்லாரு, அது அவ்வளோவா நல்லா ஓடலண்ணா. இதுதான் நல்லா ஓடும்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவருக்கு வந்து போன படம் சரியா இதுவா இல்லை சலாரு. ஆமாண்ணா, நல்லா ஓடல. அது இதை வச்சு நல்லா ஓடணும்ண்ணா. இதுல வந்து கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க? கமல்ஹாசன் நடிச்சிருக்காராண்ணா இல்லை? ஆமா, இதுல கமல்ஹாசன் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அதை பத்தி நான் நினைக்கிறேன். கமல்ஹாசன் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினச்சினேன். சரி சொல்லு, என்ன சொல்லு. கமல்ஹாசன் நல்லா நடிச்சிருப்பாரு. பிரபாஸ் நல்லா இது பண்ணிரு. அதுக்கப்புறமா அமிதாப் பச்சன் நல்லா வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணுவாருண்ணா. வயசாச்சுன்னா கூட நல்லா பண்ணுவார். நல்லா பண்ணுவாங்கண்ணா. கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நல்லா ஃபைட்லாம் பண்ணுவார். ரொம்ப பிடிக்கும் ஹீரோ எனக்கு. பார்த்துட்டியா? படம் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் நான் பாயிட்ல இருக்கேன். 8:15 சொன்னா. 8:15 ஷோ போறியா? ஆமாண்ணா. இப்போதான் படமே பார்க்க போறியா? ஆமாண்ணா. ஆனால் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுண்ணா. நாகஸ்வின் சூப்பர் கிரியேட்டிவிட்டி. தீபிகா படுகோன் நல்லா இருக்கு. தீபிகா படுகோன் நல்லா இருக்கு. திஷா பட்டானி நல்லா இருக்கு. திஷா பட்டானி நல்லா இருக்கு. கமல்ஹாசன் முஸ்லா நல்லா இருக்கா? அமிதாப் பச்சன் முஸ்லா பையா. பிரபாஸ் ரொம்ப கட் அவுட். பிரபாஸ் ரொம்ப கட் அவுட். ரெபல் ஸ்டார் பிரபாஸ்.
படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நம்ம இந்தியன் மூவியை பொறுத்தவரை அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு கொஞ்சம் எல்லாமே. இது கமல்ஹாசனோட ஆக்டிங் சான்ஸே இல்லை. இந்த மாதிரியான இது யாருமே பண்ணதில்லை. இந்த ரோலுக்கு அவர் எப்படி சம்மதிச்சாருன்னு தெரியல, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட விஷுவல்ஸ் சாங்ஸ்லாம் எப்படி? சாங்ஸ் ஒரு 2 சாங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் எஃபெக்டிவாக நல்லா தான் சந்தோஷ் இருக்கு. நாராயண் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு படத்துக்கு. சான்ஸே இல்லை, நல்லா இருக்கு, நல்லா எஃபெக்டிவாக. பார்ட் 2 சீக்வல் வர இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 இருக்குது சார். படம் போனதே தெரியல, ஏன்னா புதுசாக ட்ரெண்டிங் வேற லெவலில் இருக்கனால படம் போனதே தெரியல. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போரிங்காக போகுது, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குன்னு. இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை சூப்பராக தான் இருக்கும். அது ட்ரெண்டிங் சூப்பர் படம். எதுங்க உங்களுக்கு பிடிச்ச சீன்? லாஸ்ட் சீன் கமல் வந்து பழைய முகத்தில் வர்றதுதான் பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும். ப்ரோ நிஜமாலுமே தரமான ஒரு படம். ஓகேவா, நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து படம் எடுத்துருக்கிறது ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லென்த்து மட்டும்தான். ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும் கஷ்டமாக இருந்துச்சு. இது எந்த விதத்துலையுமே குறையில. விஷுவலாகவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, அனிமேஷன்லாமும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லா விதத்துலையுமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அவர் இதை பார்ப்பாரான்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நாக் அஸ்வின், நீங்கள் நிஜமாலுமே ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷமாக சொல்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ, கண்டிப்பாக வந்து பாருங்க. ஆமாம் பார்ட் 2 சீக்வல் இருக்கு. அதாவது ரிலீஸ் டேட் எப்போ இதெல்லாம் சொல்லலை. பட் ஆனால் முடிச்சதே வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் முடிச்சிருக்காங்க. அடுத்த பார்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. சந்தோஷ் நாராயணன் நிஜமாலுமே நம்மளை பெருமைப்படுத்துறாருன்னு தான் சொல்லணும். த்ரூ அவுட் த மூவி எல்லா இடத்துலையுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாலுமே தரமாக இருந்துச்சு. பர்டிகுலர் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா பழைய பாஸ்ட்டும் சரி அப்புறம் ஃபியூச்சரும் சரி, அந்த 2 கனெக்ஷன்ஸுமே வந்து பேரலாக எடுத்துகிட்டு போயிருந்தது நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல சில லேக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில டூவெட் சாங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா நிஜமாலுமே நல்லா இருந்திருக்கும். நடுவில் அதான் ஒரு டூயட் ஒன்று வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அது ஒன்று மட்டும்தான் லேகாக இருந்துச்சு. மீதி எந்த சாங்குமே லேக் இல்லை, எல்லாமே ஏதோ ஒரு விதத்துலாம் சொல்லுது. ஆனால் எல்லாமே ரொம்ப ஸ்லோ மோஷன்லேயே இருந்ததுனால ரொம்ப ட்ராக் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. இப்போ சில ஃபைட் சீன்லாம் ரொம்ப டக்குனே குறைச்சிருக்கலாம். லைக் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்க போதெல்லாம் சிலலாம் தெரிஞ்சிருச்சு. ஃபைட்லாம் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. ட்ராக் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு லென்த்தை மட்டுமே கம்மி பண்ணதாலே கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரபாஸோட ஆக்டிங் சில இடத்துல ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, சில இடத்துல ரொம்ப வந்து ஃபோர்ஸ்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, அவர் எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுனால பரவாயில்ல. ஆமா அது கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் கண்டென்ட் வைஸாவது ஏதாவது இருக்கு. ஸோ நிஜமாலுமே நல்ல படம் தான். தேங்க்யூ. இந்த படம் வந்து நீங்க பார்க்கலாம். பிரபாஸ் தவிர எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த படம் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டோரி வந்து பிரபாஸ் ஓவர் பில்ட் அப் கொடுத்து ஸ்ட்ராங்கா கொண்டு போயிருக்கலாம். சம்டைம்ஸ் காமிக்லாம் வச்சு ஸ்லோ பிரபாஸ் பண்ணிட்டாங்க. தவிர எல்லாரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. கேஸ்ட் எல்லாமே இருக்கு. பிரபாஸ் எப்படின்னா அவர் நின்னா அது பிஜிஎம் நடந்தா பிஜிஎம் அது ஓகே தான். பட் இருந்தாலும் அதுவே ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே ரோல் பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. பிரபாஸ் மட்டும் ஓவரா தீபிகா படுகோன் முக்கியமா. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. கமலஹாசன் அது வேற லெவல்ல. திஷா பத்னி வந்தாங்க 2 செகண்ட் தான். எதுக்கு வந்தாங்கன்னே எதுக்கு வந்தாங்க? தண்ணிகான் படம் வந்தாங்க, போயிட்டாங்க. ஆமா, நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்னன்னா அவர் எங்கன்னா ஜிகிதாண்டால போட்டு பிஜிஎம் அப்படியே போட்டுருக்காரு. ஏஆர் ரகுமான் கொடுத்துருக்கலாம். 10 படத்தை கலந்த மாதிரி இருக்கு. ஏஆர் ரகுமான் கொடுத்துருக்காருன்னா ஸ்டைல் இருக்கும்ல, அதே ஸ்டைல்ல தான் இந்த படத்துக்கும் அவர் போட்டுருக்காரு. ஸோ எதுவும் டிஃப்ரெண்டாலாம் இல்லை சார். இப்போ ஃபைட் பண்ண சொன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காரு பிரபாஸ். பிரபாஸ் தவிர எல்லாம் பண்ணிருக்காங்கண்ணா. அது வேணா ஒத்துக்கலாம். படம் நல்லா விஷுவல்ஸ் பிரபாஸ் நல்லா. ஆனா எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். ஆனா படத்துல லாக் ஏதாவது லேக்னா பிரபாஸ் சீன் மட்டும் படமே லாக் தான். இல்லண்ணா பிரபாஸ் மட்டும் தான். அவர் சீன் தான் லேக் ஆச்சு. மேபி அவருக்கு நல்ல சீன் கொடுத்திருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். அஸ்வத்தமா ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது அமிதாப் பச்சன் நடிச்ச ஃபைட் சீன்ஸ்லாம், அது போஸ்ட் கிரெடிட் சீன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. பிரபாஸ் யாருன்னு தெரிய வரப்ப அது இன்னும் கொஞ்சம் பார்ட் 2 லீடிங் கொடுத்திருக்காங்க. இன்டர்வல் நல்லா இருக்கு. இன்டர்வல் பார்ட் நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு 20 செகண்ட் ஒரு 20 நிமிஷம் சூப்பரா இருக்கும்னா, கடைசி 20 நிமிஷம் இன்னும் சூப்பரா இருக்கும்னா. அவ்வளவுதான். நடுவுல நல்லா இருந்துச்சு. நான் கிராபிக்ஸ் ஸ்டண்ட் ஃபைட்டிங் எல்லாம் நல்லா கிராபிக்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்ல. கிராபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மூவிலே வந்து 10க்கு 8.5னா, அதாவது எதுக்காகனா பிரபாஸ் தவிர மித்தவங்கலாம் எப்படி நடிச்சிருந்தாங்க அந்த கிராபிக்ஸும் ஃபைட் சீனுக்காக 8.5.
பிரபாஸை கேட்டீங்கன்னா 7 தானா? நல்லா இருக்கு Just அதை கேட்டேன். ஓகேண்ணா, டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த அஸ்வத்தாமா கொண்டு வந்து மாடர்ன் ஒன்ல கொண்டு வந்து டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. மற்றபடி நல்லா நல்லா இருக்கு.